நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நண்பர்களே, ட்ராமா பாண்டிங், அதாவது நெகட்டிவ் பீப்புள், சம்டைம்ஸ் நெகட்டிவ் பீப்புள்னு நமக்கு தெரிஞ்சும் நமக்கு அவங்க கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கும். குறிப்பாக லவ் இந்த மாதிரி இடத்துல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். லவ் வந்துடும். அதாவது அவங்க நெகட்டிவ் பீப்புள் நல்லா தெரியும், ஆனாலும் அவங்க மேல ஒரு காதல் வரும். அப்ப இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் நம்மை காயப்படுத்துகின்ற மனிதர் அல்லது நம்ம ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்ப் பண்ற டாக்ஸிக்கான ஒரு மனிதர் மேல் நமக்கு ஒரு ஈர்ப்பு வருகிறது, ஒரு காதல் வருகிறது, ஒரு அன்பு வருகிறது, நட்பு வருகிறது. ஏன் அப்படின்னா, நம்மை காயப்படுத்தும் அதே நபர் ஆறுதலும் கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம மனசு நம்புது. இதுக்கு பேர் எமோஷனல் பாண்ட். இது பிரெயினோட கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்றோம். பிரெயினுடைய கன்ஃபியூஷன் பாண்ட். அதாவது எனக்கு வலியை கொடுப்பவனும் அவனே, என்னை கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறதும் அவனே, என்னை ஏமாத்துவதும் அவளே, எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதும் அவளே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா, குழந்தை பருவத்தில் உருவாகுது. குழந்தை பருவத்தில் இப்ப அப்பா அம்மா இருக்கிறாங்க. அப்ப அப்பா என்ன பண்றாரு? அன்பை காமிக்கிறார். ஆனா அதே சமயம் என்ன பண்றாரு? சில நேரங்கள்ல கண்டிப்போட இருக்கிறார். அப்ப ரெண்டுமே அந்த குழந்தை அப்பா கிட்ட எடுத்துக்குது. அதே மாதிரி அம்மா அவங்களும் லவ் காமிக்கிறாங்க, ஆனா சில விஷயங்கள்ல கடுமையாக நடந்து கொள்கிறார்கள், ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாங்க. அப்போ லவ் அண்ட் பனிஷ்மெண்ட் அல்லது லவ் அண்ட் ஃபியர் ரெண்டும் ஒரே நபர்கிட்ட இருந்து சின்ன வயசுல அந்த குழந்தைக்கு வருகிறது. அப்போ அது மனசுக்குள்ள அப்படியே ஆழ பதிஞ்சு இதே மாதிரி நபர்களை அவர்கள் ஈர்க்க தொடங்குகிறார்கள். அப்ப டாக்ஸிக் பர்சன், அந்த ஒரு ரொம்ப ஒரு நச்சுத்தன்மை உள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க உங்களை என்ன பண்றாங்க? உங்களுடைய ஃபீலை லோ பண்றாங்க, உங்களை உடைக்கிறாங்க. நீங்க உடைஞ்சு போய் எதுவும் செய்ய முடியாம ஓரமா உட்கார அளவுக்கு உங்களை பண்ணிடுறாங்க. ஆனா அட் த சேம் டைம் they show their love to you. அவங்க அவங்களுடைய அன்பையும் உங்களுக்கு வெளிப்படுத்துறாங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு டோபமைன் சுரக்க ஆரம்பிக்குது. இரண்டுமே ஒரே நபரிடம் இருந்து வருகிறது. அப்போ இன்னொன்று, நம்ம ஏன் அந்த டாக்ஸிக் நபரை நாம விரும்புறோம் அப்படின்னா, என்னெல்லாம் வேற யாரும் லவ் பண்ண மாட்டாங்க, என்னை யாரும் விரும்ப மாட்டாங்க, என்கிட்ட யாரும் அன்பு செலுத்த மாட்டாங்க, வேற யாரும் என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க, இந்த நபர் தான் என்ன புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அதே போல அந்த டாக்ஸிக் நபர் நம்மளை விட்டு விலகிறான்னு வச்சுக்க, நமக்கு போன் பண்ணல, பேசல அப்படின்னா நமக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும். ஐயோ, ஏன் அவர் என்கிட்ட பேசல, என்னாச்சு, அவர் வேற யாராவது ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா, வேற யாராவது லவ் பண்றாங்களா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால இதெல்லாம் தாண்டி அவர் டாக்ஸிக்னு தெரியுது, இருந்தாலும் மாறிடுவார்னு நான் நம்புறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம நம்புறதுனால நாம நம்முடைய மனசை ஒரு டேஞ்சர் ஜோனுக்கு கொண்டு போறோம். அப்ப இது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்ப ஒருத்தர் காயப்படுத்தினாலும் அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, அவர் நம்ம விட்டு பிரிஞ்சிடுவாரோன்னு பயப்படுறது, அவரு சரி நான் தவறு. நான் ஏற்கனவே இந்த டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் பத்தி பேசியிருக்கிறேன். யூ ஆர் ஓகே, ஐ எம் நாட் ஓகே, அந்த மாதிரி நினைக்கிறது, அவர்கிட்ட அன்பு கிடைக்காதா என்று ஏங்குவது, அவர் இல்லாம நம்மளால வாழ முடியாது நினைக்கிறது, அவர் இல்லைன்னா எனக்கு டிப்ரெஷன் நினைக்கிறது, அவர் வந்தாதான் எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸா இருக்கும் நம்புறது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு லவ் அல்ல, உண்மையான லவ் அல்ல, இது கெமிஸ்ட்ரி. இது லவ் அல்ல, இது ஒரு ஃபியர். இது ஒரு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அன்பு பிணைப்பு அல்ல. இது ஜஸ்ட் ஒரு கெமிஸ்ட்ரி. நம்ம இந்த இளவயசு லவ் சொல்லுமே, இன்ஃபாக்சுவேஷன், அந்த மாதிரி இது. ஸோ அப்போ அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாத நேரங்கள் அவங்களோட பேச வேண்டாம். குறிப்பா லேட் நைட்ல பேசுறது, ரொம்ப நாம டிஸ்டர்பா இருக்கும் போது அவங்க கூட பேசுறது, அவங்க இல்லைன்னா நம்ம இல்லைன்னு நினைக்கிறதெல்லாம் மாத்தணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்மளை மாத்திக்கிட்டு, நான் அன்பிற்கு தகுதியானவன், நான் அன்பிற்கு தகுதியானவள், எனக்கு இன்னும் எத்தனையோ பேர் என் மேல் அன்பு செலுத்துவாங்க, நான் சரியான நபர் தான் என்று நீங்கள் நம்பும் போது நீங்கள் அந்த டாக்ஸிக் நபரிடமிருந்து விலக முடியும். ஆகவே நண்பர்களே, நம்மை காயப்படுத்தும் ஒரு நபர், அந்த நபர் மேல நமக்கு ஒரு அன்பு வந்தது, லவ் வந்ததுன்னா அது லவ் அல்ல, அன்பு அல்ல, அது ட்ராமா பாண்டிங். வாழ்த்துக்கள், நன்றி.